வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மழைக்கால மேகங்கள் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். லாவண்யா திகைத்து நின்றாள். மகள் விம்மி அழக் கண்டதும் தாயின் கண்களிலும் நீர் சுரக்க கண்டாள். தன்னை குற்றவாளியாக உணர்ந்தாள். அத்தை, நான் அவளுக்கு நல்லது என்று எண்ணி சொல்லப் போனேன் அத்தை. அவள் இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு இருப்பாள் என்று எண்ணவே இல்லை என்றாள் மெல்லிய குரலில். திலகவதி கண்ணீரை அடக்கி புன்னகை புரிய முயன்றார். உன் பெயரில் குற்றம் இல்லை அம்மா. பார்க்க போனால் பானுவிடமும் தவறு இல்லை. எல்லாம் விதிப்படி நடக்கும். நீ அவளை அவள் போக்கில் விட்டுவிடு என்று பெருமூச்சு விட்டார். ஆனால் லாவண்யாவால் அது இயலவில்லை. வேண்டுமென்றே ஒருவர் கிணற்றில் விழுகையில் கையை கட்டிக்கொண்டு பார்க்க இயலுமா? ஆனால் இனியும் என்ன முயற்சி செய்வது? இந்த அருண் மட்டும் எங்கிருந்தால்? அவன்தான் இடையில் ஒரு நாள் பம்பாய்க்கு வந்துவிட்டு மீண்டும் பெற்றவர்களிடம் குழந்தை போல கொஞ்ச போய்விட்டானே, சின்ன பாப்பா என்று பழிப்பு காட்டினாள் லாவண்யா. கபாலி பானுவை கவர முயன்றாலும் அதன் காரணம் மெய்யான காதல் இல்லை என்றே லாவண்யா நினைத்தாள். பல சமயங்களில் அவனது பார்வை திருட்டுத்தனமாக தன்மேல் படிவதையும் அவள் கண்டிருந்தாள். ஒருத்தியிடம் மெய்யான நேசம் கொண்ட ஒருவனது பார்வை மற்ற பெண்களிடம் இவ்வாறு படியுமா? தன் அலங்கார பேச்சினாலும் நடை உடை பாவனைகளாலும் பானுவை மணிவண்ணனிடமிருந்து பிரித்து கவர முயல்கிறான் கபாலி. முள்ளை முள்ளால் எடுப்பது போல கபாலியை தன் எழிலால் கவர்ந்து இழுத்தால் என்ன முடியுமா? கண்ணாடியின் முன்னே நின்று தன்னையே ஒரு முறை நன்கு பார்த்தாள். உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒரு அங்கமும் அழகற்றதாக தெரியவில்லை. லாவண்யாவின் மனதிலும் தைரியமும் பெருமிதமும் பிறந்தன. அன்று மாலையும் கபாலி வந்தான். வழக்கமாக வெறும் முகமனுடன் விலகி விடுவாள் லாவண்யா. இன்று புன்னகை புரிந்தாள். ஹலோ மிஸ்டர் கே பால். அசப்பில் தேவானந்த் என்று எண்ணிவிட்டேன். இந்த அலங்காரத்தில் பட தயாரிப்பாளர்கள் உங்களை பார்த்தால் பிறகு அவருக்கு ஏது படம் என்று ஐஸ் வைத்தாள். கபாலிக்கு உச்சி குளிர்ந்தது. கூடவே அச்சமும் பிறந்தது. இந்த லாவண்யா எத்தனை தடவை அவன் காலை வாரி விட்டவள் ஆயிற்றே. மெய்யாகவா என்று எச்சரிக்கையுடன் வினவினான். எங்கே அடிப்பது? தலையிலா கையிலா என்று சிரித்தாள் லாவண்யா. கூடவே போங்கள் கே பால், என்னை போய் நீங்கள் வாங்கள் என்று சொல்கிறீர்களே. உங்கள் கண்ணுக்கு என்னை பார்த்தால் உங்களை விடவும் மூத்தவள் போலவா இருக்கிறது? என்று போய் கோபம் காட்டினாள். ஐயோ இல்லை, நீ கோபித்துக் கொள்ளாதே லாவண்யா. என்னை சொல்கிறாயே, உன்னை பார்த்தால் அப்படியே ஜீனத்தமனை போல் இருக்கிறது என்று கொஞ்சி குழைந்தான் அவன். அக்கா, இந்த விளையாட்டு கிரேனில் நூல் ஏறி இறங்கவில்லை, நீ பாரேன் என்று சமயம் பார்த்து வந்து சேர்ந்தான் வினு, உன் அக்கா சொல்வதை கேட்டாயா? நான் தேவானந்த் மாதிரி இருக்கிறேனாம் என்றான் கபாலி பெருமையாக. பானு மக்குதானே, அவள் இப்படித்தான் ஏதாவது உளறுவாள் என்றான் வினு அலட்சியமாக. முகம் சுண்டி, பானு சொல்லவில்லை, உன் லாவண்யா அக்காதான் சொன்னாள் என்றான் அவன் ஆத்திரத்துடன். வினு வியப்புடன் லாவண்யாவை பார்த்தான். ச்சே, அவள் உங்களை கேலி செய்திருப்பாள். லாவண்யாவுக்கு சிரிக்க முடியாத நிலை. வாயை திறந்தால் சிரித்து விடுவோமோ என்ற பயம் இரண்டையும் சமாளித்து கொண்டு, மெய்யாகவே தான் சொன்னேன் வினு, அவர் நிற்கிற ஸ்டைலை பாரேன், என்னோடு சேர்ந்து பேசேன் என்று அவளது விழிகள் கெஞ்சின. வினு ஓஹோ என்று சிரித்தான். தேவானந்த் இப்படி இருந்தால் ஜீனத்தம்மன் தற்கொலை செய்து கொள்வாள் அக்கா என்று மீண்டும் சிரித்தான். இங்கே என்ன சிரிப்பு என்று சிடுசிடுத்தபடி பானு உள்ளே வந்தாள். கபாலி லேசாக மிரண்டான். வினுவை பேசவிட்டால் காரியம் கெட்டுவிடும் என்று. வா வினு, உன் கிரேனை பார்ப்போம் என்று அவனோடு உள்ளே சென்றாள் லாவண்யா. இவ்வளவு நேரம் அவளுடன் என்ன பேச்சு?
என்று பானு வெடுவெடுப்பதும் அவன் குழைந்து குழைந்து பதில் சொல்வதும் லாவண்யாவின் காதில் விழுந்தது. மறுநாளும் கபாலி தவறாமல் வந்தான். சுற்றி பார்ப்பது போல கீழேயே நின்றாள் லாவண்யா. இன்று அவள் ஒரு பச்சை பாவை. சேலை, சட்டை, காதணி, வளையல், பொட்டு எல்லாமே பச்சை. அந்த பச்சை அவள் உடலின் வெண்மையில் அழகு காட்டியது. கபாலி கள் உண்டவன் போல அவளை விழுங்கினான். அவனது பார்வையில் மூண்ட எரிச்சலை வெளிக்காட்டாது மறைத்தாள் லாவண்யா. உங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து கண் பூத்து விட்டது கேபால் என்று கிளிமொழி பேசினாள். அவனுக்கு உச்சி குளிர்ந்தது. ஆயினும் என்னையா அல்லது மணிவண்ணனையா என்று வேண்டுமென்றே கேட்டான். ஆள் அசடன் அல்ல என்று கண்டு கொண்டாள் லாவண்யா. மணிவண்ணனையா என்று அதிசயத்துடன் வினவினாள். மணிக்காக நான் இங்கே நிற்பேன் என்றா நீங்கள் எண்ணினீர்கள்? அப்படி இல்லை என்று திருப்தியடைந்தான் கபாலி. அதற்குள் கேபால் என பானுவின் அழைப்பு மேலிருந்து கேட்டது. படிகளை இரண்டு இரண்டாக தாவி ஏறினான் கபாலி. உங்கள் கார் அப்போதே வந்ததே என்ற பானு கபாலியின் பின்னால் வந்த லாவண்யாவை கண்டாள். ஓஹோ, இவளுடன் தான் பேச்சு நடந்ததோ என்று குமுறினாள். இல்லை இல்லை பானு, நீ தயாரா என்றுதான் அவளிடம் கேட்டேன் என்று சமாளித்தான் கபாலி. இன்று வெளியே போக வேண்டுமா கேபால்? இங்கேயே பேசிக்கொண்டிருக்கலாமே என்று குழைந்தாள் லாவண்யா. ஓ எஸ், தாராளமாக. எனக்கு போக வேண்டும் என்று கீச்சிட்டாள் பானு. போகலாமே, உன் விருப்பமே என் விருப்பம் என்று அவசரமாக பிணைந்தான் கபாலி. லாவண்யா திகைத்தாள். சற்று முன் அவன் மயங்கி நின்றது என்ன? இப்போது நாய்க்குட்டி போல பானுவின் பின்னே செல்வதென்ன? யோசனையோடு உள்ளே திலகவதியிடம் சென்றாள். அத்தை, ஒன்று கேட்கிறேன், சொல்லுங்கள். இந்த பானு தனியே கபாலியோடு சினிமா அது எது என்று போகிறாளே, நீங்கள் தடுக்கவில்லையே? ஏன் வினுவை கூட துணைக்கு அனுப்பவில்லையே? அங்கே எல்லாம் என் தோழிகளின் அண்ணன் யாருடனாவது பேசினால் கூட அம்மா ஒதுங்கிவிடம்மா என்று தடுப்பார்கள் அத்தை. உங்களுக்கு தெரியாததை நான் சொல்லவில்லை. ஆனால் அது அங்கே நடக்கும். பக்கத்து பிளாக் நீத்து வைப்பார். அந்த பையனுடன் சுற்றிவிட்டு இரவில் 1 மணி 2 மணி என்று திரும்புகிறாள். நாம் கேள்வி கேட்டால் கட்டுப்பெட்டி என்பார்கள். நீங்கள் தடுக்க தடுக்கத்தான் எங்களுக்கும் மீறும் ஆசை வருகிறது என்பார்கள். இன்னமும் கபடமற்று பழகுகிறோம் என்பார்கள். ஏதோ நம் பெண் இந்த அளவில் நிற்கிறாளே என்று திருப்தி அடைய வேண்டியதுதான் என்றார் திலகவதி. தன் பதிலில் லாவண்யா திருப்தி அடையாதது தெரிந்தது. கபாலி என்பதால் கேட்கிறாய், இதுவே மணிவண்ணனாக இருந்தால் என்ன சொல்வாய்? மணிவண்ணனும் கபாலியும் ஒன்று இல்லையே அத்தை. மெய்தான் அம்மா, தங்கமும் பித்தளையும் ஒன்றாகுமா? ஆனால் கழுதை மேய்க்கும் அதிர்ஷ்டம் இருக்க அரசாளும் ஆசை இருந்து என்ன செய்வது என்றார் வருத்தமாக. வருத்தப்படாதீர்கள் அத்தை, எல்லாம் சரியாகி போகும் என்று பெரிய மனுஷி போல அவருக்கு ஆறுதல் சொன்னாள் லாவண்யா. திலகவதிக்கு சிரிப்பு வந்தது. நீ சொன்னால் சரிதானடி தங்கம் என்று அவளது முகவாயை தொட்டு முத்தமிட்டார். இப்போது அருண் இருந்தால் அவன் சொல்லுக்கு பானு வினு இருவரிடமும் மதிப்பு இருந்தது. முன்னறையில் டெலிபோன் மணி அடித்தது. போய் எடு லாவண்யா, வினு கூட வீட்டில் இல்லை. ஓடி வந்து ரிசீவரை எடுத்தாள் லாவண்யா. ஹலோ, இங்கே மிஸ்டர் சிவநாதரின் வீடு? அருண் பேசுகிறேன். ஒரு கூடை ரோஜா இதழ்களை யாரோ லாவண்யா மேல் கொட்டினார்கள். முல்லையின் மனத்துடன் தென்றல் வீசியது. இன்னிசை கீதம் முழங்கியது. எல்லாம் வினாடி நேரத்துக்குள்ளாக. பூவின் மென்மையையும் இன்னிசையையும் ரசித்துக் கொண்டிருந்த லாவண்யாவால் சட்டென பேச முடியவில்லை. என்றாள் ஒரு வழியாக. லாவண்யாதானே? அருண் மீண்டும் பேசினான். என்ன பேச்சையே காணோம்? குரல் சிரித்தது. அவளது முகம் சிவந்தது. வந்து இங்கே வருகிறீர்களா? அதாவது நீங்கள் வருவதாக அத்தையிடம் சொல்ல வேண்டுமா என்று கேட்டேன் என்று அவசரமாக சேர்த்து சொன்னாள். அவன் நன்றாகவே சிரித்தான். பிறகு, இல்லை லாவண்யா, இன்றுதான் ஊரிலிருந்து வந்தேன். வேலைகள் பாக்கி கிடக்கின்றன. நாளை மாலையில் எப்படியும் வந்து விடுகிறேன். அதாவது வந்து விடுவதாக சொன்னேன் என்று சித்தியிடம் சொல்லிவிடு, சரிதானே? வைத்து விடுகிறேன்.
என்று சிரித்து கொண்டான். டெலிபோனை வைத்தான். அந்த சிரிப்பு இன்னமும் சற்று நேரம் கேளாதா என்று எண்ணுவது போல சற்று நேரம் ரிசீவரை காதிலேயே வைத்து கொண்டு நின்றாள் லாவண்யா. யார் பேசினது லாவண்யா என திலகவதியின் குரல் கேட்டது. லாவண்யா நினைவுக்கு வந்தவள் ரிசீவரை கீழே கிடத்திவிட்டு உள்ளே விரைந்தாள். அத்தை, நாளை மாலை அவர்தான் அருண் இங்கே வருகிறாராம், உங்களிடம் சொல்ல சொன்னார் என்று அவசரமாக மொழிந்தாள். பின் மடமடவென்று தன் அறைக்குள் சென்றாள். கட்டிலில் பொத்தென அமர்ந்தாள். குப்பென்று சூடேறி சிவந்த கன்னங்களை விரல் நுனியால் மெல்ல தொட்டாள். இந்த அருண் அவளை எழிலூர் இளவரசி என்றவன். அவளது மென்மையான இதயத்தை குத்தி கிழிக்க முயன்றவன். அவனது வரவில் ஏன் இந்த பரபரப்பு? ஒருவேளை பானு விவாகரத்தில் தீர்வு காணும் வல்லமை படைத்த ஒரே மனிதன் என்பதாலோ என்னவோ? அவனது வரவை அவள் ஆவலோடு எதிர்பார்த்தது உண்மை. மறுநாள் அழகாக விடிந்தது, வளர்ந்தது. மாலையும் வந்தது. ஆனால் அது வந்த விதத்தில் தான் எங்கேயோ கோளாறு நேர்ந்து விட்டது. அன்று லாவண்யா அதிக கவனத்துடன் அலங்காரம் செய்து கொண்டாள். கடல் பச்சை நிறத்தில் தைத்த சேலை, அதே நிறப்பொட்டும் பால் வண்ண நெற்றியில் பளபளத்தது. அலங்காரம் நிறைவு பெற்றதும் கண்ணாடியில் பார்த்தாள். எவ்வளவு அழகாக இருக்கிறோம் என்று பெருமையாக கூட இருந்தது. லேசாக உடலை திருப்பி அழகு பார்த்துவிட்டு திரும்பினாள். திகைத்தாள். அங்கே முகத்தில் அசடு வழிய கபாலி நின்றான். என் தனியறைக்குள் இவன் எப்படி வரலாம் என்று அவள் மனதில் ஆத்திரம் பொங்கி எழுந்தது. உடனே அதை அடக்கினாள். இது ஆத்திரத்தை காட்டும் சமயம் அல்ல. அருணின் வார்த்தைகள் பானுவிடம் மதிப்பிழந்தது என்றால் கபாலியின் நிஜமான நிறத்தை வெளிப்படுத்துவது ஒன்றுதானே மீந்திருக்கும் வழி. அதை அரை உரையில் கெடுப்பானே. சிவந்த இதழ்களை மெல்ல வளைத்து புன்னகை புரிந்தாள். ஓகே பால், வாருங்கள். வினு முன்னரையில் இருக்கிறானா என்றபடி அவனை நோக்கி நடந்தாள். ஆனால் அவன் கதவருகில் உன்மத்தன் போல அவளை பார்த்து கொண்டு அசையாமல் நின்றான். முகம் மாறாமல் லாவண்யா சிந்தித்தாள். சட்டென திரும்பி அலமாரியில் இருந்த ஒரு ஆல்பத்தை எடுத்தாள். இந்த ஆல்பம் பார்த்தீர்களா? என் படங்கள் மட்டும் எத்தனையோ வகை உடைகளில் எடுத்தது. இந்தாருங்கள் என்று ஆல்பத்தை நீட்டினாள். பல வகை உடைகளா? வாயை பிளந்தபடி 2 எட்டு எடுத்து ஆல்பத்தை வாங்க கை நீட்டினான் கபாலி. வேகமாக முன்னே நடந்து வெளியே வந்தாள் லாவண்யா. கதவை தாண்டியதும் திரும்பி, இங்கே வாருங்களேன், ரேடியோ கேட்டபடி பார்க்கலாம் என முன்னறையை நோக்கி உயிலாக நடந்தாள். அவள் மேனியில் வைத்த கண்ணை திருப்ப முடியாமல் கபாலியும் தொடர்ந்தான். வினு, நீயும் என் போட்டோ ஆல்பம் பார்க்கிறாயாடா என்று அவனையும் அழைத்து கொண்டாள் லாவண்யா. ஓ என்று ஆவலுடன் ஓடி வந்தான் வினு. ஒரு சோஃபாவில் லாவண்யா அமர்ந்து படங்களை புரட்டினாள். சோஃபாவின் ஒரு புற கையில் வினு அமர்ந்தான். மறு கைப்பிடியில் கபாலி அமர்ந்து படங்களை பார்க்க தொடங்கினான். பல்வேறு விளையாட்டுகளில் கலந்து கொண்டு அவள் ஓடும்போது, பந்தெறியும் போது, பரிசு வாங்கும் போது எடுத்த படங்கள் ஆல்பத்தின் ஒரு பகுதியை நிறைத்தன. மறுபகுதியில் நாட்டிய தோற்றங்கள். வினு ஆவலுடன் படங்களை பார்க்கையில் கபாலி விழிகளால் தன்னை விழுங்குவதை உணர்ந்தாள். கூடவே இன்னொரு உணர்வும் உறுத்தியது. உணர்வின் வழியே கண்கள் செல்ல திரும்பினாள். அங்கே அருண் நின்றான். அவனது கண்களில் அதே பழைய குற்றம் சாட்டும் ஒரு பார்வை. அவளையே பார்த்தபடி நின்றான். அதற்குள் வினுவும் தன் அண்ணனை கண்டுகொண்டான். அண்ணா அண்ணா, இங்கே பாருங்கள், லாவண்யா அக்கா எத்தனை பரிசு வாங்கியிருக்கிறாள் தெரியுமா? திலகவதியும் விரைந்து வந்தார். வா 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 அப்பா அருண், அக்கா அத்தான் எல்லோரும் நலமா என்று குசலம் விசாரித்தார். உங்களை பார்த்து நாள் ஆயிற்று என்றான் கபாலி. எல்லோருக்கும் ஒரு புன்னகையை பதிலாக இருத்துவிட்டு லாவண்யாவுக்கு நேர் எதிரில் வந்து அமர்ந்தான் அருண். வேலையாளை அழைத்து காரில் உள்ள உடையை எடுத்து வர சொன்னான். பார்வை மட்டும் லாவண்யாவை, குறிப்பாக கபாலியின் அருகாமையில் அவள் அமர்ந்திருப்பதை கண்டிக்கும் வகையில் உறுத்து பார்த்தது. பழைய கோபம் தலை தூக்கியது லாவண்யாவிடம். இவன் என்ன என்னை கண்டிப்பது என்று ஆத்திரப்பட்டாள். பானு உட்காரவில்லை.
அப்போது எங்கே போய் பானு உட்காரவில்லை? அப்போது எங்கே போயிற்று இவன் புத்தி? இவன் பார்வையை நான் லட்சியம் செய்ய போவது இல்லை, இப்படியே அமர்வேன் என்று மனதினுள் சொல்லிக் கொண்டாள். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்குள் மிகவும் சங்கடமாக இருந்தது. கடைசியாக பொறுக்க முடியாமல் போன போது திலகவதி சிற்றுண்டி தட்டுடன் வந்தார். நான் காஃபி கொண்டு வருகிறேன் அத்தை என்று சரேலென எழுந்து உள்ளே சென்று விட்டாள். திலகவதி கலந்து வைத்திருந்த காஃபியை சம அளவாக கோப்பைகளில் ஊற்றினாள். உள்ளூர மனம் பொங்கியது. அவள் அருணை எவ்வளவு ஆவலுடன் எதிர்பார்த்தாள். பானுவுக்காக என்றாலும் லாவண்யா ஆவலுடன் அவனை எதிர்பார்த்தது மெய்தானே. இவன் வந்துவிட்டான் குற்றம் சாட்டும் பார்வையுடன். அத்தையிடம் வினுவிடம் சிரிக்க தெரிகிறதே. இந்த அப்பாவி பெண்ணிடம் சற்று சிரித்தால் முத்துக்களா உதிர்ந்துவிடும். வஜ்ரேஸ்வரியில் அவன் சிரித்தது நினைவு வந்தது. ஒருவேளை இந்த ஊர் மண்ணை மிதித்தாலே அவன் மாறிவிடுவான் போலும். காஃபி கோப்பைகள் நிறைந்தன. ஒரு பெரிய அழகிய தட்டில் கோப்பைகளை அடுக்கினாள். முன் அறைக்கு எடுத்து சென்றாள். இந்த அருணை பாராமல் மீள ஒரு வழி யோசித்தாள். அத்தை, அடுத்த காம்பவுண்ட் ரீட்டாவிடம் இந்த லைப்ரரி புத்தகத்தை கொடுத்துவிட்டு வருகிறேன் என்றாள். வேண்டுமானால் முருகனிடம் அனுப்பி வை அம்மா என்றார் சூது அறியாத அந்த அம்மாள். இல்லை அத்தை, நான் அப்படியே இந்த பூங்கா வரையிலும் போய் வருகிறேன். அன்று பார்த்தோமே அந்த பெரிய வயலட் மொட்டு இன்று மலர்ந்திருக்கும். வாய்க்கு வந்ததை கோர்வையாக உளறினாள் லாவண்யா. கபாலி ஒரு விதமாக புன்னகை புரிந்ததையோ அருணின் முகம் கருத்ததையோ அவள் கவனிக்கவில்லை. வரட்டுமா அத்தை என்று ஓடிவிட்டாள். கீழே வந்த பிறகுதான் புத்தகத்தை கொண்டு வரவில்லை என்பது புரிந்தது. பரவாயில்லை என்று பூங்காவை நாடி சென்றாள். பூங்காவின் நுழைவாயிலில் அருகிலேயே ஒரு ஓரமாக அமர்ந்தாள். கை தன் போக்கில் புல்லின் தளிர்களை வருடியது. மனதில் ஒரே ஏமாற்றம். குறிப்பறிந்து வந்துவிட்டேன் பார் என்ற கபாலி குரல் அவள் காதருகில் பெருமை அடித்தது. லாவண்யா திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். வரும்போது அவன் பார்வை சட்டென நினைவு வந்தது. இப்படியும் நினைத்தானோ? அட கஷ்ட காலமே. ஆனால் எதுவும் நலமே. மணிவண்ணனுக்கேனும் உதவி புரியலாம். ரோஜா வண்ண உதடுகளை மிக அழகாக வளைத்தாள். உங்கள் சாமர்த்தியம் யாருக்கு வரும் என மெச்சினாள். நீயும் புத்திசாலிதான். ஜாடையாக சொன்னாயே. எனக்கு புத்திசாலிகளை மிகவும் பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். லாவண்யா, உன் உடை எனக்கு ரொம்பவும் பிடிக்கிறது. எனக்கும் தான். என் உடை? அதுவும் பிடிக்கும். ஆக எனக்கு பிடித்ததெல்லாம் உனக்கும் பிடிக்கும் இல்லையா? ஆமாம் என்று அசடு போல சிரித்தாள் லாவண்யா. கபாலியின் கை சட்டென லாவண்யாவின் கரத்தை மூடியது. லாவண்யா இதை எதிர்பார்க்கவில்லை. கொஞ்சம் அதிர்ந்து போனாள். உடனே சமாளித்து கொண்டு லாவகமாக கையை உருவினாள். ஆமாம், பானு வருகிற நேரம் ஆயிற்றே. ஒருவேளை வந்திருப்பாளோ என கேட்டபடி எழுந்தாள். அதற்குள் கபாலியும் துள்ளி எழுந்தான். ஆமாம், நல்ல வேளை நினைவுபடுத்தினாய். பானு வருகிற நேரம் ஆயிற்று அல்லவா? அவளை பார்க்கத்தான் வந்தேன். பிறகு அவளை மட்டும்தானா என்ற லாவண்யாவின் குரல் இழைந்தது. சேச்ச, முக்கியமாக வந்தது உன் தரிசனத்திற்காகத்தான் லாவண்யா. ஆனால் ஒரு சிக்கல். நான் அதெல்லாம் பிறகு சொல்கிறேன். இனி நாம் அடிக்கடி இப்படி சந்திக்கலாமா? ஓ, சந்திக்கலாமே என்றாள் புன்னகையுடன். நீ கெட்டிக்காரி லாவண்யா. இப்போது நான் வரட்டுமா? வந்து, லாவண்யா, நான் முதலில் போகிறேன், நீ சற்று பொறுத்தே வா, சரிதானா என்று செல்ல மனமில்லாமல் தயங்கி தயங்கி சென்றான் கபாலி. சில நிமிடங்கள் சென்ற பின் லாவண்யா கிளம்பினாள். மெல்ல நடந்து பூங்காவின் கேட்டை தாண்டும் போது தூக்கி வாரி போட நின்றாள். ஏனென்றால் ஒற்றை காலை மடித்து அந்த கேட்டை தாங்கிய தூணின் மேல் ஊன்றியபடி நின்றான் அருண். முதலில் லாவண்யா ஒரே அடியாக திகைத்துத்தான் போனாள். அவன் நிற்கும் இடத்திலிருந்து. லாவண்யாவும் கபாலியும் பேசிய பேச்சையெல்லாம் அருண் நன்றாக கேட்டிருக்க முடியும். அதற்கு வசதியான இடத்தில் தான் நின்றிருந்தான். அப்படியானால் அருண் உள வருகிறானா? ஆத்திரத்துடன் நிமிர்ந்தாள். இங்கே என்ன செய்கிறீர்கள்? நானா இந்த தூண் விழுந்து விடக்கூடாது என்று முட்டு கொடுத்து நிற்கிறேன் என்று இடக்காக பதில் கூறினான் அருண்.
லாவண்யா பேசும் வாய் பிளந்து நின்றாள். சரி சரி, வா போகலாம் என்றான் அருண் அலட்சியமாக. நான் வரவில்லை என எரிச்சலுடன் மொழிந்தாள் லாவண்யா. அருண் திரும்பினான். வராமல் என்ன செய்ய போவதாக உத்தேசம்? ஒருவேளை இந்த பூங்காவிலேயே படுத்து உறங்கப் போகிறாயா? அப்படியே படுத்து உறங்கினாலும் அது பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் என் சித்தி கவலைப்படுவார்களே, அதனால் பிடிவாதம் செய்யாமல் வா என்றான் அவன் அதிகாரமாக. அதன் பின்னரும் அவள் அசையாமல் நிற்கவே அவன் புருவங்கள் நெறிந்தன. நீ புத்திசாலி உள்ளவள் என நினைத்தேன். இப்படி அசட்டு வீண் பிடிவாதம் பிடிப்பாய் என்று நான் எண்ணியதில்லை. நீ தனியாக சென்று பழக்கம் இல்லாதவள் ஆயிற்றே என்று சித்திதான் என்னை உனக்கு துணையாக அனுப்பினார்கள் என்றான். அதற்கு மேல் நின்றால் சிறு பிள்ளைத்தனம் ஆகிவிடும் என்று அவனுக்கு பதில் கூறாமல் அவள் விடுக்காக முன்னே நடந்தாள். செல்லும்போது, இன்று மதியம் பானு எனக்கு டெலிபோன் செய்தாள் என்றான் அருண். அவள் கூறியது என்னால் நம்ப முடியவில்லை. அவள் என்ன சொன்னாள் என்று கேட்கப் போவது இல்லையா? அண்ணன் தங்கைக்குள் 1000 இருக்கும். அதை நான் என்ன கேட்பது? அதிலும் நான் எந்தவித உறவும் இல்லாத அந்நிய பெண். கேளாததற்கு இதுதான் காரணமா? வேறு என்ன இருக்கக்கூடும்? கேட்டு தெரிந்து கொள்ளும் தைரியம் உனக்கு இல்லாதிருக்கலாம் என்று வீட்டின்படி ஏறத் தொடங்கினான் அருண் ஆத்திரத்துடன். நான் கோழை அல்ல என்று தொடங்கினாள் லாவண்யா. அக்கா வந்துவிட்டாள் என்று கத்தினான் வராண்டாவில் நின்றவன் வினோ. விடு விடுவென்று உள்ளே சென்றாள் லாவண்யா. அவளுக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை. எரிச்சலாக வந்தது. திலகவதியின் அருகில் சென்று பேசாமல் அமர்ந்தாள். அந்த பூ அழகாக இருந்ததா என அவர் கேட்டார். பூவா? அதை யார் பார்த்தார்கள்? லாவண்யா திகைத்தாள். கொஞ்சம் யோசித்த போது அங்கு பூவே பார்க்காதது நினைவு வந்தது. இல்லை அத்தை, அதன் அருமை தெரியாத ஒரு மட. யாரோ அதை பறித்து விட்டிருக்கிறார்கள். ஒரு மட சாம்பிராணியா என்று வம்புக்கு இழுத்தான் அருண். சொல்ல நினைப்பதை தைரியமாக சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் தொடங்கவே கூடாது. இங்கே இப்போ யாரும் யாருக்கும் பயப்படவில்லை. பின்னே ஏன் பாதியில் விழுங்க வேண்டும்? பறித்தவர் யாராவது வயதில் பெரியவராக கூட இருக்கலாம் அல்லவா? உங்களைப் போலத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லையே என்று சளைக்காமல் பதில் கூறினாள். திலகவதி சிரித்தார். இன்னும் பேசினாயானால் உன்னையே மட சாம்பிராணி என்று அழைப்பாள். ஜாக்கிரதை என மகனுக்கு எச்சரிக்கை செய்தார். சொல்லி பார்க்கட்டும், பிறகு தெரியும். தாராளமாக சொல்வேன். எனக்கு என்ன பயம்? என்னடா நீங்கள் இருவரும் எப்போதும் சண்டை போடுகிறீர்களே என்றார் திலகவதி. அவரது முகத்தை கூர்மையாக பார்த்தாள் லாவண்யா. தன் அக்கா மகனுக்கு லாவண்யாவிடம் என்ன வெறுப்பு என்பதை அவள் அறியாதவளா? எழிலூர் இளவரசி என்று முதல் நாள் அருண் சொன்னது நினைவு வந்தது. திடுமென நெஞ்சில் எழுந்த வேதனையுடன் முகத்தை திருப்பினாள். பானுவிடம் தாசானுதாசனை போல நின்ற கபாலி கண்ணில் பட்டான். இவன் என்ன மனிதன் என சினம் உண்டாயிற்று. எழுந்து உள்ளே சென்று விட்டாள். அவள் சென்ற பின் திலகவதி அருணை அழைத்து பேசினார். அருண், நீ லாவண்யாவை பற்றி நினைப்பது எல்லாம் தவறு. அவள் மிகவும் நல்ல பெண்ணடா. நல்லவளா அல்லது அப்படி வேடமிடுவதில் வல்லவளா என ஏளனமாக பேசினான். இல்லை என்பது போல தலையை அசைத்தார். திலகவதி, அப்படி இல்லைடா, பழகி பார்த்தால் தெரியும். அருண் சற்று நேரம் எதையோ யோசித்தபடி அமர்ந்திருந்தான். சித்தி, லாவண்யா இங்கே தொங்கும் தோட்டம் எல்லாம் பார்த்தாளா என விசாரித்தான். இல்லையடா, நானும் அவளை அழைத்து செல்ல வேண்டும் என்றுதான் பார்க்கிறேன். எப்படியோ தட்டி போகிறது என்றார் திலகவதி. நாளை மாலை நான் வந்து அவளை அழைத்து போகிறேன். 4:30 மணிக்கு வருவேன் என எழுந்தான் அருண். அவள் உன்னுடன் வருவாளாடா? நீங்கள் இருவரும் தான் கீரியும் பாம்பு போல நிற்கிறீர்களே. அதெல்லாம் வருவாள் சித்தி. இப்போது அவளிடம் சொல்லிவிட்டு போகிறேன் என்று உள்ளே சென்றான் அருண். பின்புற வராண்டாவில் எங்கோ பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள் லாவண்யா. லேசாக மடித்த கையில் முகத்தை பதித்து அவள் அமர்ந்திருந்த கோலம் நெஞ்சை அள்ளியது. கையில் ஒரு கேமரா இருந்தால் என நினைத்தான் அருண். சற்று பொறுத்து லாவண்யா என மெல்ல அழைத்தான். எண்ணங்களின் தொடர்பு கலையாமலேயே மெதுவாக திரும்பினாள் லாவண்யா. கனவு மிதந்த கருவிழிகளில் பட்டும் படாமலும் ஒரு நீர்த்திரை. என்ன லாவண்யா?
திடுக்கிட்டவள் போல் நிமிர்ந்தாள். என்ன? அதைத்தான் நானும் கேட்டேன். எந்த கப்பல் முழுகி போயிற்று என்று. கப்பல்? கப்பல் கவிழ்ந்தால்தானே கன்னத்தில் கை வைப்பார்கள். கன்னம்? ஓஹோ, நான் உட்கார்ந்திருந்ததை சொல்கிறீர்களா? கண்டுபிடித்து விட்டாயே, ஆதி புத்திசாலிதான் என்று கேலி புரிந்தவனின் குரல் மாறியது. என்ன லாவண்யா, உனக்கு என்ன வருத்தம் என மிருதுவாக வினவினான். வருத்தமா? கன்னத்தில் கை வைத்தால் கஷ்டம் என்று அர்த்தமா? இது ஒரு நாகரீக போஸ் என்று சிரித்தாள். அருண் முதலில் ஒன்றும் பேசவில்லை. பிறகு, நாளை மாலை உனக்கு ஏதும் வேலை இல்லையே என வினவினான். இல்லை என தலையசைத்தாள். அப்படியானால் நான் உன்னை தொங்கும் தோட்டம் பார்க்க அழைத்து போகிறேன். என்னால் உங்களுக்கு ஏன் வீண் சிரமம் என்று தயங்கினாள் அவள். சிரமம் என்றால் உன்னிடம் கேட்டிருக்கவே மாட்டேன். ஒருவேளை என்னோடு தனியே வர பயமாக இருக்கிறதா என்று நகைத்தான் அவன். எனக்கென்ன பயம்? ஐயோ பாவம், இப்போதுதானே ஊரிலிருந்து வந்தீர்கள். என்னால் உங்கள் வேலை கெடுவானேன் என்று நினைத்தேன். அடே அப்பா, என்ன அக்கறை! ஆனால் இந்த கவலை உனக்கு வேண்டாம். என்னிடம் பயம் இல்லை என்றால் நாளை மாலை தயாராக இரு. சரியாக 4:30 மணிக்கு வருவேன் என்றான் அருண். மறுநாள் மாலை நெருங்கவும் லாவண்யாவின் கண்கள் தாமாக வாயிலை நாடின. திலகவதி அதை கவனிப்பது போல தோன்றவும் அவர் அருகே சென்று அமர்ந்தாள். ஏனத்தை, தொங்கும் தோட்டம் என்றால் என்ன? அதுவா என இழுத்தார் திலகவதி. ஏதோ நீர் தேக்கத்துக்கு மேலே இருக்கும் தோட்டம். அது எப்படியத்தை நீர்த்தேக்கத்தின் மேல் தோட்டம் இருக்கும்? ஒருவேளை நீர் செடி வகைகளா? இல்லையே, இது இந்த இடத்திலிருந்துதான் பம்பாய் முழுமைக்கும் குடிநீர் வருகிறது. அத்தை, நீங்கள் சொல்வது எனக்கு தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை என்ற குறை கூறினாள். அதுதான் அருண் வருவானே, நீ அவனிடமே கேட்டுக்கொள். இதெல்லாம் அவனுக்குத்தான் தெரியும். தெரிந்ததை எடுத்து சொல்லவும் தெரியும் என்றார் திலகவதி. சட்டென உதட்டை கோணி அழகு காட்டினாள். அதை கவனித்துவிட்டு திலகவதி சிரிக்கவே அவள் முகம் சிவந்தது. சமாளித்து கொண்டு, உங்கள் பிள்ளையின் சாமர்த்தியத்தை நீங்கள் தான் மெச்ச வேண்டும் அத்தை. எனக்கு தெரிந்த அளவில் அவர் என்பதற்குள் எண்ணெயில் இட்ட அப்பளம் போல நன்றாக குதிக்கிறார், அவ்வளவுதான் என்றாள். யார் அப்படி குதிக்கிறவர் என்று அருணின் குரல் கேட்கவும் லாவண்யா துள்ளி குதித்தெழுந்தாள். வாயிலுக்கு முதுகு காட்டி அமர்வது எவ்வளவு பிசகு! கையை பிசைந்து கொண்டு லாவண்யா தவிப்பதை பார்த்ததும் திலகவதிக்கு சிரிப்பு பீரிட்டு கொண்டு வந்தது. பொங்கி பொங்கி சிரித்தார். அவரது சிரிப்பை கண்டதும் அருணின் முகமும் மலர்ந்தது. ஏன் சித்தி ஒரே அடியாக சிரிக்கிறீர்கள்? எனக்கும் சொல்லிவிட்டு சிரியுங்களேன் என்றான் புன்னகையோடு. லாவண்யாவின் முகம் வெளிரியது. கூடாது அத்தை, கூடாது, சொல்லக்கூடாது என்றாள் அவசரமாக. அவன் லேசாக புருவத்தை சுருக்கினான். எதை சொல்லக்கூடாது? ஓ, என் கேள்வியின் பதிலா? அப்படியானால் அந்த குதிக்கிற அப்பளம் நான் தானா என்று கேட்டுவிட்டான். லாவண்யாவின் முகம் போன போக்கை பார்க்க வேண்டுமே. எழுந்து உள்ளே ஓடப்போனாள். அவன் வழி மறித்தான். நான் எண்ணெயில் விழுந்த அப்பளமாக இருக்கலாம், ஆனால் நீயும் தண்ணீரில் விழுந்த கல்லாக இருந்தாயே, சொல்லேன். லாவண்யாவும் விடவில்லை. என்னை பொறுத்தவரையில் நான் வலுச்சண்டையை இழுப்பதும் இல்லை, வந்த சண்டையை விடுவதும் இல்லை. பேச்சு பிரமாதம்தான், ஆனால் நிஜ கலப்புதான் இல்லை. அதெல்லாம் இல்லை. என்ன இல்லை? வந்த அன்றே என்னை என்ன சொன்னாய்? சின்ன பிள்ளைகள் போல் இது என்ன சண்டை என்று குறுக்கிட்டார் திலகவதி. ஆனால் அதை யார் கவனித்தார்கள்? நீங்கள் மட்டும் என்னை எழிலூர் இளவரசி என்று சொல்லவில்லையா என்றாள் லாவண்யா ரோஷத்துடன். நிமிட நேரம் அமைதி நிலவியது. அருணும் திலகவதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நீ ஓஹோ ஒட்டு கேட்டாயாக்கும் என்று மடக்க முயன்றான் அருண். நீங்கள் என்ன ரகசியமாகவா சொன்னீர்கள்? அடுத்த வீடு வரை கேட்டிருக்கும் என்று பதிலடி கொடுத்தாள் அவள். நான் ஏன் அப்படி என்று அருண் தொடங்கும் முன், அருண் என்ற கலவரத்துடன் குறுக்கிட்டார் திலகவதி. விழிகள் கெஞ்சின. உடனே பேச்சை நிறுத்திவிட்டான் அருண். அழுந்த மூடிய உதட்டோரமாக ஒரு தசை துடித்தது. சட்டென ஜன்னல் பக்கம் சென்று வெளியே பார்த்தபடி நின்றான். லாவண்யாவின் மனம் படபடத்தது. இது என்ன? என்ன ரகசியம் இது? அருண் என்ன சொல்ல போனான்?
கடைசியாக திலகவதிதான் சமாளித்தார். சரி சரி, கிளம்புங்கள், அங்கேயும் போய் 4 பேர் பார்க்க சண்டையிடாதீர்கள் என்று வேடிக்கை போல பேசி பார்த்தார். ஆனால் ஒருவர் முகமும் மலரவில்லை. அருண் திரும்பி சிற்றன்னையை பார்த்தான். தனியே இருப்பீர்களே சித்தி, உங்களை கண்ணன் வீட்டில் விட்டுவிட்டு போகிறேன் என்றான் பரிவுடன். திலகவதி புன்னகை செய்தார். எனக்கு என்னடா வந்தது, தோ வினு வந்து விடுவான் என்ற போதே வினுவின் குரல் வாயிலில் கேட்டது. உனக்கு 100 வயது, நினைக்கவும் வந்து விட்டாயே என்றார் மகனிடம். சைத்தானை நினை, உடனே வந்து நிற்கும் என்று ஆங்கில பழமொழி உண்டு என்று விளையாட்டாக தம்பியின் வயிற்றில் குத்தினான் அருண். எல்லோருக்கும் அவரை தவிர வேறு நினைப்பே இல்லை என்று சிரித்தான் வினோ. அப்படி சொல்லடா என்று கை கொட்டினாள் லாவண்யா. எங்கே கிளம்பியிருக்கிறாய் அக்கா என அவளிடம் கேட்டான் வினோ. தொங்கும் தோட்டம் என பெருமையாக அறிவித்தாள் லாவண்யா. அங்கே நன்றாக இருக்குமே, நானும் வரட்டுமா? ஓ வாயேன், எனக்கும் நன்றாக பொழுது போகும் என அழைத்தாள் லாவண்யா. இல்லை வினு என குறுக்கிட்டான் அருண். நீ பல முறை பார்த்ததுதானே, இங்கே அம்மாவுக்கு துணையாக இரு என்றான் தீர்மானமாக. வா லாவண்யா, சித்தி நாங்கள் வருகிறோம் என முன்னே நடந்தான். எதிர்க்க வாயெடுத்தாள் லாவண்யா. ஆனால் வினு சரி அண்ணா என்று உடனடியாக படியவும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இருவரிடமும் விடை பெற்று கொண்டு அருண் பின்னே நடந்தாள். காரில் ஏறியதும், வினு உங்களுக்கு பணி புரிகிறான் என்று அவனை நிரம்பவும் தான் ஆட்டி படைக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டினாள். எப்படி என்றபடி அவன் காரை எடுத்தான். இப்போது அவன் வந்தால் என்ன? அதுதான் காரணம் சொன்னேனே. இல்லை, நீங்கள் சும்மா சொல்கிறீர்கள். அத்தைக்கு துணை என்றால் அதற்குத்தான் பானு விரைவில் வந்து விடுவாளே, வரும் வரையில். இது ஒரு கேள்வியா? முருகன் இல்லையா? அவன் வேலைக்கார பையன்தானே என்பீர்கள். போகட்டும், நான் இங்கே வரும் முன் அத்தை தனியாக இருக்கவில்லையா? சொல்லாமல் நீ விடமாட்டாய். வினு நம்முடன் வருவது என் திட்டத்துக்கு சரிப்படாது, போதுமா என்று நிதானமாக சொன்னான் அவன். திட்டமா என்று திகைத்தாள் அவள். அப்படித்தான் சொன்னேன் என்றான் அவன் ஒரு ஏளன முறுவலுடன். லாவண்யாவுக்கு நெஞ்சு படபடத்தது. என்ன திட்டம் என்று மெல்ல கேட்டாள். போக போக நீயே தெரிந்து கொள்வாய். ஏனென்றால் நாடகத்தின் நாயகியே நீதான் என்று அலட்சியமாக பதில் சொல்லிவிட்டு காரை வெகு வேகமாக செலுத்தினான் அவன். அருணின் பேச்சு லாவண்யாவின் நெஞ்சில் ஒரு பயத்தை உண்டாக்கியது. மெல்ல ஓரக்கண்ணால் அவன் முகத்தை பார்த்தாள். கருங்கல்லால் செதுக்கிய சிலை கூட அவன் முகத்தை விட மென்மையாக இருக்கும் என்று தோன்றியது. சட்டென பார்வையை திருப்பினாள். இவனை பற்றி எண்ணுவது, எதிர்பார்ப்பது எல்லாமே ஏமாற்றமாக முடிகிறதே என்று ஏக்கத்துடன் நினைத்தாள். ஒரு நெடிய மூச்சு நெஞ்சை பிளந்து கொண்டு வெளியேறியது. எவ்வளவு கவலை தரும் விஷயம் என்ன என்று அருண் கேலியாக வினவவும் அவள் திடுக்கிட்டு போனாள். என்னையா கேட்டீர்கள்? வேறு யாரும் இங்கே இல்லையே என்று புன்னகை புரிந்தான் அவன். ஆகா ஆஹா, என்ன பிரமாதமாக விட்டடித்து விட்டீர்கள். ஆமாம், அதற்கு இவ்வளவு சிரித்தால் போதுமா என்று உதடுகளை காது வரை இழுத்து இழித்து காட்டினாள். முதலில் சற்று திகைத்துவிட்டு கடகடவென்று நகைத்தான் அருண். உன் விற்றுதான் பிரமாதம் லாவண்யா என்று மெச்சினான். உங்கள் பாராட்டுக்கு என் மனமார்ந்த நன்றி என்றாள் அவள் பதிலுக்கு. ஏதோ வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி என்றாள் சேர்த்து. ஏன், ஒருவரிடம் உள்ள நல்லதை பாராட்ட நான் தயங்கியதே கிடையாது. அட அப்படியா என வியந்தாள் அவள். ஆமாம் என்றான் அழுத்தமாக. நீ அழகி என்பதை ஒப்புக்கொண்டேனா இல்லையா? நிச்சயமாக நாகப்பாம்பு போல அழகு என்று மெய்யாகவே ஒத்துக்கொண்டீர்கள். கவனிக்காதவன் போல தைரியசாலி என்றேன் என்றான். உங்களுக்கு பயப்படவில்லை என்பதால். நன்றாக பேசுகிறாய் என்றேன், உங்களை எதிர்த்து பேசியதால். இனிமையாக சிரிக்கிறாய். வஜ்ரேஸ்வரியில் அவன் சொன்னது நினைவு வந்தது. காரணம் புரியாமல் தன் கன்னங்கள் சூடாகி சிவந்தது நினைவு வந்தது. இப்போதும் அதே மாதிரி கன்னம் சிவப்பதை உணர்ந்தாள். அதை அவனிடமிருந்து மறைக்க எண்ணி வெளியே பார்த்தாள். அட, மலை பாதை வழியே செல்கிறோமே என்று வியப்புடன் வினவினாள்.
இது மலைப்பாதைதான், மலபார் குன்றுகள் மேல் ஏறுகிறோம் என்றான் அருண். திரும்பி கண்களை விரித்து அவனை பார்த்தாள் லாவண்யா. என்ன விழிக்கிறாய்? குன்றின் மேல் ஏறி அங்கிருந்து உன்னை உருட்டிவிடப் போகிறேன் என்று பயந்து விட்டாயா? மின்னலைப் போல அந்த முட்டாள்தனமான எண்ணம் அவள் மனதில் தோன்றி மறைந்தது. உண்மைதான், அவன் திட்டம் என்று மர்மமாக சொன்னதன் விளைவு அது. ஆயினும் அவன் வாயால் அதை கேட்டதும் வெட்கி போனாள். முகம் சிவக்க, அதெல்லாம் இல்லை. குன்றின் மேல் ஏறுகிறீர்களே, மலை மேலா தோட்டம் அமைப்பார்கள்? அமைத்திருக்கிறார்களே, நீயே பார்க்க போகிறாய். அதற்குள் லாவண்யாவின் கவனத்தை இன்னொன்று கவர்ந்தது. ஒரு வினாடி உங்களால் இங்கே பார்க்க முடியுமா? கடலுக்குள் ஒரு கட்டிடம் மசூதி மாதிரி இருக்கிறது. பாதை கூட தெரிகிறது. மசூதியே தான். கடல் பெருக்கு சமயத்தில் அந்த பாதையை கடல் நீர் மூடிவிடும். பிறகு பெருக்கு பெருகும். நீர் வடிந்ததும் மக்கள் தொழுகைக்கு வருவார்கள் என்றான் அருண். கார் திரும்பிய பிறகும் உடலை வளைத்து திருப்பி அவள் அங்கேயே பார்க்கவும், உன்னை ஒரு நாள் அங்கே அழைத்து போகிறேன் என்றான். கட்டாயமாக? நிச்சயமாக. காரை சாலை ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கினான் அருண். லாவண்யா இறங்கியதும் கதவை மூடிவிட்டு இருவரும் நடக்கலாயினர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.